சொந்தங்களுக்கும் என் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். 1986 ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்ட ரயில் நிறுத்த போராட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியிலே மிக எழுச்சியாக அந்த போராட்டம் நடைபெற்றது. அதன் பிறகு நடைபெற்ற தொடர் சாலை மறியல் போராட்டத்திலும் கூட இந்த கும்மிடிப்பூண்டி பங்கு அளப்பரியது. அந்த கும்மிடிப்பூண்டி பகுதியிலே இன்றைக்கு 10.% உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர் சாலையில் மறியல் போராட்டத்திலே 21 உயிர்கள் பலியாகி வன்னிய சமுதாயத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 108 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு தமிழக அரசால் வழங்கப்பட்டது. அந்த 20% இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு 10.5% தர வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டும் அது அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த காலகட்டங்களிலே இதற்கு தடை வாங்கி உச்ச நீதிமன்றத்தில் தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட 1000 நாட்கள் கடந்தும் கூட இதுவரை உள் இடஒதுக்கீடு 10.5% கொடுக்க இந்த அரசுக்கு மனமில்லை. இதை மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்கின்ற பொழுது ஒரு பொறுப்பான மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்களுக்கு வேலை இல்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிக்கின்றார். உண்மைதான், முதலமைச்சர் அவர்களே, மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வேலை இல்லை. மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த ஊமை ஜனங்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர் வேலை இல்லைதான். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமே மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் செய்யவில்லை, உலக மக்களையும் இந்திய மக்களுக்கும் முன்னுதாரணமாக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவரை பற்றி ஒரு தரக்குறையாக அவருக்கு வேலை இல்லை என்று நீங்கள் சொல்வதோடு நிற்காமல் உங்களுடைய வஞ்சத்தை உங்களுடைய சகாக்களை வைத்து அவருக்கு அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதி மருத்துவர் ஐயாவுக்கு இல்லை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். இதற்கெல்லாம் பதில் இன்னும் 16 மாதத்திலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் பதில். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் உண்மையிலே வேலை இல்லை. இவர் சொன்ன மாதிரி வேலை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகளிலே ஒரு அரசியல் எப்படி நடத்த வேண்டும் என்று பயிலரங்கம் வைத்து உலகத்துக்கே வழிகாட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதுதான் வேற. இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை அரசியல் படுத்தி அரசியல் நெறிப்படுத்தி அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிலரங்கத்தை நடத்துகின்ற ஒரே கட்சி இந்தியாவிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உலக அறிந்த விஷயம். அவருக்கு வேலை கிடையாது என்று நீங்க சொல்றீங்க. உங்களுடைய வேலை என்ன என்பது மக்களுக்கே தெரியும். நீங்கள் மற்ற சமுதாயத்தை எல்லாம் முட்டவிட்டு வன்னியர்கள் தனியாக இடஒதுக்கீடு 10.5 தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற சூழ்ச்சி எல்லாம் எந்த சமுதாய மக்கள் இப்ப நம்ப தயாராக இல்லை. அவர்கள் புரிந்துவிட்டது. ஐயா சொல்கின்ற கருத்து இனி அனைத்து சமுதாய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நீங்க ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஜாதியையும் மதத்தையும் ஒரே ஒரு இதிலே நாங்கள் தீர்த்து விட முடியும். ஒரு பள்ளிக்கூடத்திலே 1ஆம் வகுப்பு சேர்க்கின்ற மாணவர்கள் கேட்கப்படுற முதல் கேள்வி, நீ எந்த ஜாதி, அடுத்து எந்த மதம். அப்போ அரசாங்கமே மதத்தையும் ஜாதியும் கேட்கின்ற பொழுது ஜாதியின் அடிப்படையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜாதிகளையும் கணக்கெடுத்து தரவுகளை திரட்டி அந்த ஜாதிக்கு ஏற்றது போல இடஒதுக்கீடு வழங்குவது உங்களுக்கு என்ன கஷ்டம்? வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கின்றார் ஐயா அவர்கள். ஐயா வன்னியர்களுக்கு மட்டும் அனைத்து ஜாதிகளுக்கும் இடஒதுக்கீடை கேட்டுதான் ஐயாவுடைய நீண்ட நெடிய போராட்டம் இருக்கின்றது. சமூக நீதி என்று பொய்யை மட்டுமே பேசி இன்றைக்கு சொன்ன ஒரு இதை கூட நீங்க செயல்படுத்தாமல் இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வன்னியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் உங்களுக்கு வருகின்ற தேர்தலிலே பாடம் புகட்டுவார்கள். அதற்கான காலம் நெருங்கிவிட்டது என்று கூறி
இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்ட அனைத்து நிலை பாட்டாளி சொந்தங்களுக்கும் என் அன்பான நன்றி வணக்கத்தை தெரிவித்து